சார் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில சட்டமன்றம்னு எழுதியிருக்கீங்க. இதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? மாநில சட்டமன்றம் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆகாது. ஸோ இன்ட்ரொடக்ஷனுக்கு அறிமுகம் அந்த மாதிரி ஏதாவது போட்டு, இல்லை அந்த மாதிரி ஹெட்டிங் போடாமல் கூட முதல்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது சின்னதாக அட்ரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 வரி வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எழுத ஆரம்பிங்க. பட் இதுக்கு மாநில சட்டமன்றம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுக்குறத விட வேறு ஏதாவது சூட்டபிளான ஹெட்டிங் கொடுக்குற மாதிரி பாருங்கள். மாநில சட்டமன்றம் அரசியலமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக கொடுக்கக்கூடாது. இதுக்கு அடுத்து உள்ளது தான் வேலிட் பாயிண்ட்டு. அதோட ஆர்டிக்கல் பார்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, அதுதான் என்பது இது வந்துட்டு இது ரொம்ப அழகான பாயிண்ட். மாநில சட்டமன்றம் வந்து ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப வேலிடான பாயிண்ட். இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும் இல்லையா? முடிஞ்சால் அந்த ஆர்டிக்கலையும் மென்ஷன் தப்புன்னு தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணாதீங்க. ப்ராப்பராக கரெக்டும் அப்படின்னு தெரிஞ்சதாக மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எழுதும்போது உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் போடுறீங்க, ஒரு ஹெட்டிங் போடுறீங்க, அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் எழுதும்போது அதுக்கு ஹைஃபன் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஹைஃபன் யூஸ் பண்ணாமல் 1 2 3 யூஸ் பண்ணுங்கள். ஹைஃபன் போட்டிங்கன்னா வந்து கோணிட்டு போகிறது இல்லைன்னா அது ஒரு மாதிரி தெரியும். நீங்கள் அடுத்த ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பட் ஹைஃபனும் போடலாம் தான். ஹைஃபனை விட அது ரொம்ப நல்லாயிருக்கும். மாநில சட்டமன்றத்தின் அமைப்பு அனைத்து மாநிலங்களும் ஒரே மாதிரியான மாநில சட்டம் கிடையாது. சில மாநிலங்கள் ஓரமையும். ஓகே, கரெக்டு. ஓகே, இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒரு பாக்ஸோ இல்லை அண்டர்லைனோ பண்ணலாம். 1986 நம்மளுக்கு மேலே நீக்கிட்டாங்க. யார் நீக்கினது? அப்போவுடைய முதலமைச்சர் யார்? எம்ஜிஆர் அவர்கள். அதையும் சேர்த்து நீங்கள் கூட எழுதலாம். சட்டப்பேரவை. ஓகே சார். இதுக்கு 2 அவைகளின் அமைப்பு தேர்ந்தெடுக்கும் முறை அப்படின்னு கூட நீங்கள் ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதலாம். உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமை ப்ராக்கெட்டில் 18 இயர்ஸ் போட்டுக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். மாநிலத்தின் மக்கள் தொகையை பொறுத்தே உறுப்பினர்கள் எண்ணிக்கை இடம்பெறும். ஓகே. சட்ட மேலவை மறைமுக தேர்தல். உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நீங்கள் இவ்வளோ பெருசாக எழுதுனீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 5-6 கொஸ்டின் எழுதுறீங்க, ஒரு 10 கொஸ்டின் எழுதுறீங்க, கரெக்டாக இருக்கும். பட் எக்ஸாமில் நம்ம நிறைய எழுதுவோம் இல்லையா? ஸோ தமிழ் எழுதும்போது கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பு இல்லை தேர்ந்தெடுக்கும் முறை அப்படின்னு போட்டுட்டு மறைமுக தேர்தல் அப்படின்னு எழுதுங்க. அப்போ நீங்கள் இந்த உறுப்பினர்கள் மூலம் இதெல்லாமே கட்டாயிடும். சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் 1/3 பங்கு. இதை வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்கன்னா சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் அப்படின்னு போட்டு 1/3 மேலவையில். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டு. உறுப்பினர்கள் எண்ணிக்கையை முடிவெடுப்பது நாடாளுமன்றம். இதில் வந்துட்டு யார் யாரெல்லாம் ஓட்டு போடணுன்னு இருக்கலாம் சார், நீங்கள் அதை எழுதலை. இப்போது பட்டதாரிகள், ஆசிரியர்கள் அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கு இல்லையா? அதெல்லாம் எழுதணும். எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடு. இப்போ சட்டப்பேரவை சட்ட மேலவை அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் இருப்பாங்கல்ல, ப்ரிசைடிங் ஆஃபீஸர், அந்த மாதிரி வழிநடத்துபவர் அதெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களையும் நீங்கள் ஒரு தடவை எழுதிடலாம். அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. தென் எஸ்சி மற்றும் எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடு. இந்திய அரசியலமைப்படி எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடு. மாநிலத்தின் ஓகே, இது நீங்கள் இங்கே எழுதியிருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றி ஃபோட்டோ எடுத்துட்டீங்க போல். இட்ஸ் ஓகே. இங்கே எழுதியிருக்கீங்க, அதை நோ ப்ராப்ளம். கரெக்டாக எழுதியிருக்கீங்க சார். கீழாவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமிழ்நாடு மொத்தம். பட் இந்த ஆர்டிக்கல் 333 வந்துட்டு இப்போ எடுத்துட்டாங்க சார். இந்த இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. காரணம் ஆங்கிலோ இந்தியனோட அந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அந்த ஆர்டிக்கல் வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அது கரெக்டானு பார்த்துக்கோங்க. அப்போது இடஒதுக்கீடு எதுவுமே எழுதலையே சார். இடஒதுக்கீடு வந்து எதுவுமே போடலையே. இடஒதுக்கீடுக்கான ஆன்சரே இல்லையே. ராஜ்யசபா, லோக்சபா மற்றும் கால அளவை உறுதிப்படுத்தும். மேலும் மாநிலம் உட்பட பற்றி பாதிக்கும். மேலவை அமைப்பு. சரி, இந்த ராஜ்யசபாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது இல்லையா? இப்போ பீப்புள் கோர்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? மக்களவை அந்த மாதிரியெல்லாம் எனக்கு கரெக்டாக தமிழில் தெரியலை.
நான் அதை கரெக்ட் பண்ணி சொல்கிறேன், அதை நீங்கள் எழுதணும். பதவிக்காலம் இது ஒரு தொடரும் அவை. வெரி குட். இது அண்டர்லைன் பண்ணுங்கள். நிரந்தரமானது, கலைக்க முடியாது. இது எல்லாமே ரொம்ப வேலிடான பாயிண்ட். நீங்கள் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா எழுதியிருக்கீங்க சார். அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. மக்களவை உறுப்பினர். ஓகே. லோக்சபா, மத்திய அரசின் சட்டமைப்பு, வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரி அரசாங்கம், வெஸ்ட் மினிஸ்டர். இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கலாமே நீங்கள். இதில் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு எனக்கு ஆன்சர் பாதி தான் கிடச்சிருக்கு, நிறைய கிடைக்கல. இன்னும் நீங்கள் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கலாம் சார். இது 15 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கலாம். சட்டமன்றத்தின் தலைமை அதிகாரிகள் பற்றி விவாதிக்கும். சட்டமன்றம். ஓகே. சட்டசபை சபாநாயகர், பேரவை துணைத் தலைவர். மக்களவையில் உறுப்பினர் தேர்வு உருவாக்கப்பட்ட நடைமுறை. ஓகே. சார், அவையை ஒத்தி வைப்பது, மீண்டும் கூட்டுவது, அவை குறிப்பில் இடம்பெறலாமா இல்லையா இன்னும் சொல்கிறது, இது எல்லாமே வந்துட்டு சபாநாயகர் தான். அதை பற்றி இன்னும் நிறைய இந்த பணிகளில் வந்துட்டு இன்னும் நிறைய பணிகள் இருக்குது. நீங்கள் கம்மியாக தான் எழுதியிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கலாம். சட்டமன்ற அமைப்பு, சட்டப்பேரவை, சட்ட மேலவை. இந்தியாவில் 7 மாநிலங்கள் உள்ளன. என்ன சார், இந்தியாவில் 7 மாநிலங்கள் உள்ளனா அப்படி எழுத முடியாது இல்லையா? இந்தியாவில் 7 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளன. அப்போ இது கரெக்டாக எழுதணும்ல. இது வேலிடான பாயிண்ட்டு. இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் கூட இருக்குது. ஆர்டிக்கல் முடிஞ்சால் எழுதிருங்க. கட்சித்தாவல் சட்டம் தவிர. ஓகே. தவிரனா கரெக்டு தான். ஓகே. இரு உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுக்காமல். ஓகே. இப்போ நம்ம எழுதுகிற ஒவ்வொன்றுக்குமே ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும்ல, ஒரு முடிவுரை கொடுக்கணும், ஒரு அறிமுகம் கொடுக்கணும், ஒரு முடிவுரை கொடுக்கணும். முடிவுரை அறிமுகம்னு போடாட்டி கூட ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் அதை பற்றி எழுதிட்டு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உயர்நீதிமன்றத்தின் நியமனங்கள், தகுதிகள், உறுதிமொழி மற்றும் சம்பளம் பற்றி விவாதிக்கவும். ஃபஸ்ட்டு உயர்நீதிமன்றம்னா என்ன இருக்குது? உயர்நீதிமன்றம் இருக்குல்ல, ஒரு மாநிலத்தின் அதிகபட்சமாக அந்த வரம்பு பெற்ற ஒரு மன்றம்னா உயர் நீதிமன்றம்னா அது வந்துட்டு உயர் நீதிமன்றம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். ஹிஸ்ட்ரியில் நல்லா எழுதியிருக்கீங்க.
அவங்க உயர்நீதிமன்றத்தின் நியமனங்கள்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கீங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய டேட்டாலாம் தேவை கிடையாது. இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த டேட்டா எழுதலாம். ஓகே, 7வது 2 மாநிலங்களுக்கு யூனியன் பிரதேசங்கள் பொதுவான நீதிமன்றம் இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இப்போது கவுஹாத்தி, கோவா இதுக்கெல்லாம், இல்லை சென்னை பாண்டிச்சேரிக்கு ஒன்று, அந்தமான் கல்கத்தாவுக்கு ஒன்று, இதெல்லாம் நீங்கள் வந்து இதாக கொடுக்கலாம். கொடுத்துருக்கீங்க. வெரி குட் சார். நீங்கள் வந்து நிறைய பேஜஸ் எழுதியிருக்கீங்களே, பட் அவங்க வந்து நம்மளுக்கு 2.5 பேஜ் தானே தருவாங்க. 15 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு 72 லைன் தான் தருவாங்க. நீங்கள் நிறைய பேஜ் எழுதியிருக்கீங்க. ஸோ தேவையான கண்டென்ட்டை மட்டும் கரெக்டாக ஷார்ட் பண்ணி கொடுங்க. சார் அதாவது நியமனம் தான் கேட்டிருக்காங்க. நியமனம் எந்த வகையில் வந்துட்டு நியமிக்கிறாங்க? கொலீஜியம் முறையில் வந்துட்டு நியமிக்கிறாங்க. ஸோ கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். தென் இதுக்கு யாரெல்லாம் ஆலோசனைக்கு வர்றாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதி வர்றாங்க. தென் நம்ம ஆளுநர் சொல்லணும். யாரை நியமனம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா குடியரசுத் தலைவர். இது எல்லாமே நம்ம வந்து சொல்லணும்ல. இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் சமநீதி கண்ட சோழர் சிலையெல்லாம் வேணும் அப்படின்னு தகுதிகள் வேணும். தென் இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து தானே முடிக்கணும். கன்க்ளூஷனே கொடுக்காம முடிக்கக்கூடாது இல்லையா? பதவிக்காலம் நீக்கம் பற்றி சொல்லுங்கள். சரி, பதவிக்காலம் 62 வயது வரை நீக்கலாம். பதவி நீக்க பொறுத்தவரை அளவே இருக்கும். சரி, ஓகே. இதுக்கு பேர் வந்துட்டு இங்கிலீஷில் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தகுதி இழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் லைன் வந்துட்டு நீங்கள் பதவியை பற்றி கொடுத்துருக்கீங்க. 2வது லைன் பதவி நீக்கத்தை பற்றி கொடுத்துருக்கீங்க. திருப்பி 3வது லைன் வந்து பதவியை பற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ எதை பற்றி எழுதுறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஹெட்டிங்க்கு போங்க. ஒரு பேப்பரில் நீங்கள் மிடில் தான் ஹைஃபன் போட்டிருக்கீங்க. அதில் இருந்து நீங்கள் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி தான் எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் ஒரு 4 பக்கத்துக்கு எழுதியிருக்கீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இடவிட்டு ஒரு 2 இன்ச்சு விட்டு தான் நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். பட் இவ்வளோ பாதி பக்கத்தில் இருந்து தான் எழுத ஆரம்பிக்கணுங்கிறது கூடாது. ஹைஃபன் பாருங்கள், மேலேருந்து கீழே அப்படியே ஒரு ஸ்லாண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போட்டு எழுதுங்க. இது வரைக்கும் யாரையாவது தகுதி நீக்கம் செஞ்சுருக்காங்களா? இது வரைக்கும் இந்தியாவில் யாரையும் தகுதி நீக்கம் செஞ்சது கிடையாது, எந்த நீதிபதியும். பட் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, தனக்குரிய அதிகார வரம்பு. மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, பேராணை அதிகாரம். இவ்வளோதானா? ஆனால் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கே. கண்டென்ட் இன்னும் இதுக்கு இருக்குது சார். நீங்கள் 15 மார்க்ஸ் மாதிரி எழுதலை. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்க பாருங்கள். உயர்நீதிமன்றத்திற்கு எந்த விதிமுறைகளை விரிவாக விளக்கவும். மேற்பார்வை அதிகார வரம்பு, கீழவை நீதி, நீதித்துறை மற்றும் மறுவாய்வு அதிகாரம்.
கன்டென்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்களே சார், இன்னும் கொஞ்சம் நிறைய கன்டென்ட் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நிறைய கொடுங்க. இதில் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா கன்டென்ட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னா அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஜம்ப் கொடுக்கணும். ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த பாயிண்ட் மாறி மாறி எழுதக்கூடாது, ஒரே மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி ஹெட்டிங்கை பார்த்தாலே நீங்கள் உள்ளே என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இப்போது பதவிக்காலம்னா கரெக்டாக பதவிக்காலம்னு சொல்கிறதா, இப்போ மாநில சட்டமன்றம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சட்டமன்றத்தில் எதை பற்றி சொல்ல வரோன்னு தெரியலையே. அதனால் கரெக்டாக சப்ஹெட்டிங் கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஹைஃபனை மாற்றிட்டு நீங்கள் 1 2 3 போட பாருங்கள். அதே மாதிரி மிடில் ஆஃப் த பேஜில் இருந்து எழுதாதீங்க, கொஞ்சம் முன்னாடி இருந்து எழுத ஆரம்பிங்க.